அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடி ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வந்து பார்த்த, எப்ப பார்த்தாலும் வாசு வாசுன்னு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்ப. இப்பெல்லாம் மதினிக்காரி ஆனதும் ஏண்டி கண்டுக்கிறதே இல்ல. வாசு நிறுத்து, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மதினி நாத்தனா குணத்தை காமிக்கலாம்னு நினைக்கிற அதானே? அதென்னடி? அது என்ன குணம்? அது அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்கிறது, முட்டிக்கிறது, மோதிக்கிறது. எங்க இதெல்லாம் உன்கிட்ட? ஆமா, என் அண்ணன் கிட்ட நான் ஏதாவது கேட்பேன், அப்ப நீ பேசாம இருப்பியா? என்ன பண்ணுவ? டேய் உன் தங்கச்சிக்கு ஏதாவது செஞ்ச அப்புறம் என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டுவ. கரெக்ட் தானே? இதானே நடக்குது. கொழுப்பு கூடி போச்சுடி, ரொம்ப ரொம்ப கூடி போச்சு. எல்லாம் தீர்வ சொல்லணும். ஓவரா தாங்கி தாங்கி பாத்துக்கிறாருல, அதனாலதான் கொழுப்பு கூடிருச்சு. ஆமாண்டி, வெட்டியாவே வீட்ல இருக்கேனா, யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், சண்டை போடலானே தோணுது. அதான் இன்னைக்கு நீ வந்ததும் ரொம்ப குஷி ஆயிட்டேன். வாசு, இத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு காலத்துல நம்ம ரெண்டு பேரும் நம்ம லைஃப் எல்லாம் போச்சு, அவ்வளவுதான், வாழ்க்கையவே தொலைச்சிட்டோன்னு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்போம், புலம்பி இருப்போம், எவ்வளவு அழுதுருப்போம். ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சுல. ஆனா ஒன்னடி, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வாழ்க்கையே இல்ல, முடிஞ்சு போச்சு நினைச்ச நமக்கு இப்ப பாரு சந்தோஷமான வாழ்க்கை. திகட்ட இதெல்லாம் நம்ம அப்ப யோசிக்கவே இல்லைல. ஆமா காயோ, சாகர அளவுக்கு துணிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டு வந்தோம்ல. ஆமாண்டி. சரி ஃபீல் எல்லாம் பண்ணாத, சும்மாவே உன் புருஷன் தாங்கன்னு தாங்குறாரு. இதெல்லாம் நான் பழசெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டேன், அப்புறம் என்ன பிடிச்சி திட்டுவாரு. கண்டிப்பா திட்டினாலும் திட்டுவாங்கடி. இத நீ வேற சொல்லணுமா? சரி பழசெல்லாம் விடுறே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. லைஃப்ல நிறைய விஷயத்த கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும். இந்த மாதிரி நம்ம பாஸ்டோ. காயோ நீ சொல்லு, என் அண்ணன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா? அப்புறம் நீ அவனை புரிஞ்சுக்கிட்டியா? ரெண்டு பேரும் ஓகே தானே? நான் இப்ப என்ன சொன்னேன்? என்னடி சொன்ன? அதான் ஒரு வார்த்தை சொன்னேனே, தகட்ட அன்பு கிடைக்குதுன்னு. நம்பவே முடியலடி. காலேஜ் படிக்கும் போதுல உன் அண்ணனை பத்தி எவ்வளவு சொல்லிருக்க, ஆனா இப்போ அதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் போது அந்த நேரம் நான் அவசரப்படல, கரெக்டான என் வாழ்க்கையை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன்னு தோணுது. ஓ அண்ணன் இந்த மாதிரி என்ன சந்தோஷமா பாத்துக்கும் போது ஓ அண்ணனை நான் பாத்துக்க மாட்டேனா? வாவ். காயு, ஐயோ கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல உறுத்திக்கிட்டே இருந்தது, எனக்கு உனக்கு செட் ஆகுமா, எப்படி உங்க வாழ்க்கை போதோன்னு. ஆனா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. அதேதான் நானும். ஆரம்பத்துல அம்மா எல்லாம் கோபப்பட்டாங்களே, இப்ப அம்மா வேணும். உன் லைஃப நீ அழகா அமைச்சுக்கிட்ட, இப்படி சந்தோஷமா இருன்னு மனசார பேசிட்டு போனாங்கடி. பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப. சூப்பர்ப்பா. சரி என் அண்ணன் ஓகே, அப்புறம் ஓ மாமியாரு? வாசு, மாமியா மருமக சண்டை கிண்ட அதெல்லாம் சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்குமா? அதெல்லாம் தினம் ஒரு 4-5 சண்டை போட்டுருவோம். என்னடி சொல்ற? பின்ன சண்டை போடாமையா? உங்கள மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுடி. பாப்பா இந்த வீட்டுக்குள்ள வந்தாதா யாரும் சண்டை போட்டுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓவர பாசத்தை பொழியறீங்க. ஆனா எங்க வீட்ல சாரி நம்ம வீட்ல பாசம் எவ்வளவு இருந்தாலும் சண்டையும் போட்டுக்குவோம். அது எதுக்கு? இல்ல உங்க அண்ணனை கடுப்பேத்ததா? ஏன் அண்ணனை கடுப்பேத்த எதுக்குடி எங்க அம்மா கூட சண்டை போடுற? உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, அதை நான் செஞ்சிடுவேன். இருந்தாலும் உங்க அண்ணன் வந்ததும் உங்க அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாங்க, இதெல்லாம் நியாயமா, வீட்டுக்கு என்ன வர வச்சு கொடுமைப்படுத்துறாங்களா, அப்படி இப்படின்னு கேட்டு கத்துவேனாக்கும். ஐயோ அப்புறம் ஐயோ பயப்படாதமா, உங்க அம்மா கூட போய் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அப்புறம் ஐயோ காயத்ரி பாவம்ல நீ, எனக்காக இப்படி வீட்டுக்கு வந்து இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படுறியா? சாரிடி சாரி. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை தாங்கன்னு தாங்குறேன். அப்படி இப்படின்னு உங்க அண்ணன் புரிஞ்சு போச்சுடி. இருந்தாலும் இதெல்லாம் அநியாயம். புது டெக்னிக்க ஃபாலோ பண்றியா? ஜாலியா இருக்கும்டி. ஜாலியாவா? அப்புறம் உங்க அம்மா கிட்ட போய் பாருங்க உங்க மகன் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, எடுத்ததுக்கெல்லாம் திட்டுறாங்க, எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சோகமா சொல்லுவேனா? இதுவும் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சதா? டபுள் கேம் விளையாடி 2 பேர்கிட்டயே பாசமலைய வாங்கிக்கிட்டு இருக்க. எஸ் நினைஞ்சுக்கிட்டு இருக்க. சரிதாண்டி, உன்னெல்லாம் நினைச்சு நான் கவலைப்பட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? வாசு, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஆனா ஒண்ணு, அம்மாக்கு மகனுக்கு சண்டையை மட்டும் மூட்டி விட்டுறாத. ஆனா நாம பாசமலையில நினையணும். நமக்கு இந்த டெக்னிக்லாம் வராதுமா, நான் இப்ப நினைறதே போதும். காயத்ரி, மருதே உள்ள வாங்க. அட பாவி அண்ணா, தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கடா. தங்கச்சி என்னதான் கூப்பிட்டுக்கிட்டே வரணும், அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டி பேர் சொல்ல கூப்பிட்டுட்டு வர. சரிதான்டா சரிதான். வாசுகி அண்ணே இங்கதானே இருக்கேன்.
உன் கண்ணுக்கு தெரியறேனா? அதெல்லாம் நல்லாவே தெரியறமா. அதை விட நல்லா என் ஃப்ரெண்டு. நல்லாவே தெரியறாமா. அண்ணே வாசுகி. நடத்துனே நடத்து. ஓய், என்ன சொல்றா? ஐயோ, நானும் ஒண்ணும் சொல்லலப்பா. உன்னை பத்தி தெரியாதா? அது சரி, பொண்டாட்டி தாசன் தான் என் அண்ணன். ஆனா இதுதான் சரி, அப்படியே இருடா. வாசுகி. சொல்லுனே. சரிம்மா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அப்படி கிளம்பட்டுமா? ஏனே இரு. மா, மணி 9 போகுது. இருக்கட்டுனே, நைட்டு கூட இங்க ஸ்டே பண்ண. ஐயோ இல்லம்மா, காலையில ஒர்க்க பாக்கணும். இன்னொரு நாள் நான் காலையிலே வரேன். ஆமாடி, அத்தை மாமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன். சரி காயு. அப்புறம் உனக்கு பரவாயில்ல? வாமிட் தலை சுத்தி எதுவும் இல்ல? நான் நாட்டுக்கு தாண்டி இருக்கேன். எப்பயாவது ஒருக்கதான் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா வாமிட் எல்லாம் இல்லடி. அசுகி, வாமிட்லாம் இல்லேன்னு அசால்ட்டா இருக்காத. இப்பதான் தீரு கிட்ட பேசிட்டு வந்தேன். ரொம்ப அசால்ட்டா இருக்கியான். டக்குன்னு எழுந்திருக்கிறியா, வேகமா விறுவிறு நடக்கிறியா. இதெல்லாம் செய்யாதமா. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஐயோ அண்ணே, உன்கிட்டயே சொல்லிட்டாரா? ஆமா ஆமா, இங்க பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. கேர்ஃபுல்லா இருடி. இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட ஆசைப்பட்ட. அதெல்லாம் நான் கவனமா தான் பாத்துக்கிறேன். நானும் கவனமா இருக்கேன். அவங்க கொஞ்சம் அக்கறையில. அசுகி, இருந்தாலும் நீ மாப்பிள்ள சொல்றத புரிஞ்சுக்கோ. சரிதானே. ஏன் வாசு, அப்ப நான் தலை சுத்து வாந்தி எதுவும் இல்லையா? என்னன்னு தெரியலடி. போன டைம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். வாசு. ஐயோ, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரே தலை சுத்து வாந்தி. அதுவும் யாருக்கும் தெரியாம நான் மேட்ச் பண்ணி நான் பட்ட பாடு இருக்கே. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா தலை சுத்து எப்பயாவது இருக்கதா. 3 மாசம் ஆக போகுதுடி. இப்போ வரைக்கும் ஒன் டைம் கூட வாமிட் பண்ணல. ஓ வாசுகி. அண்ணே, என்ன பேசிட்டு இருக்க? என்னண்ணே? இங்க பாருமா, அந்த விஷயத்தை இதோட மறந்துரு. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இல்லண்ணே, அது வந்து. ஐயோ, இவங்களா? இவங்க எப்ப வந்தாங்க? அதுவும் முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே. ஐயோ போச்சு. இப்பதான் கொஞ்ச நாள் சண்டை இல்லாம இருந்தது, இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சா? வாசுகி, நான் சொல்றது புரியுதா? புரியுதுனே. போதும். என்ன போதும்? இந்த பேச்சை இதோட நிப்பாட்டிக்கோ. இது எல்லாத்தையும் மறந்துரு. அந்த விஷயத்த பத்தி நீ பேசக்கூடாது, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மாப்பிள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. ஏன் ஊட்டியில மாப்பிள்ள முடியாம இருந்தப்ப கூட வீட்டுல யார்கிட்டயும் சொல்லாம. வாசுகி, பழச மறந்துடாதமா. ஐயோ ஒண்ணு போதும், நீ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்க. வாசுகி, என்ன? ஒண்ணு இல்லனே, போதுனே, நான் பாத்து இருந்துக்கிறேன். ஆமா வாசு, இதெல்லாம் விட்டு இனி அத பத்தி பேசாத. டிப்பாவி, நீ தானடி கேட்ட. வாசுகி, இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். இப்பவும் இத பத்தி யோசிக்க கூட செய்யாத, புரிஞ்சதா? சாரிண்ணே. ஆமாடி, பாத்து கவனமா இருந்துக்கோ. நான் தீரு இதுக்காக எவ்வளவோ மெனக்கெட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. போதும்டி, போதும். உங்களால எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சிட்டீங்க. இனி நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரீங்களா? என்னடி? ஒண்ணு இல்ல, மணியாச்சு. சரி ஓகே, ஒரு நாள் காலையில வரோம். ஆமாமா, பாத்து கவனமா இரு, நல்லா சாப்பிடு. சரிண்ணே. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இத பத்தி பேசாத பேசாத. இந்த நினைப்பே உனக்கு வரக்கூடாதுன்னு. நம்ம 2 பேருக்குள்ளே இந்த பேச்சு வேண்டான்னு நான் சொல்லியும் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பேசிட்டு இருக்கா பாரு. இல்ல இனியும் இவகிட்ட கெஞ்சியோ கொஞ்சியோ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. கோபப்பட்டா மட்டும் தான் வாசுவிக்கு இது புரியும். இவங்க போகட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மருது, கிளம்பியாச்சா? ஆமா தீரு, போயிட்டு வரோம். இன்னொரு நாள் வரோம். சரிங்க மருது. காயத்ரி. ஆமா தீரு, லேட் ஆயிடுச்சு, அதனால நாங்க கிளம்புறோம். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. என்னங்க, வாங்க போலாம். அப்புறம் திருமாப்ள. மருது, நீங்க கவலையே பட வேண்டாம். உங்க தங்கச்சி கிடையாது, அவ ஏன் பொண்டாட்டி. நான் பாத்துக்கிறேன், ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள. ஐயோ செத்தேன். இவர் பேசுற தோரணையே சரியில்லையே. மாட்டினடி, நல்லா மாட்டின. ஏதா இருந்தாலும் சமாளிச்சுதானே ஆகணும். ஆனாலும் கடவுளே, நல்லா சிக்க வச்சப்பா. ஒரே சலசலப்பு தான். நம்ம வீட்ல இருக்கும் போதெல்லாம் ஒரு குண்டூசி கீழே விழுந்தா கூட சவுண்ட் கேட்கும். இங்க பார்த்தா அக்கம் பக்கத்துல சண்டை நடந்தா கூட சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எல்லாம் நையன் நையன் பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஒரே பேச்சு, ஒரே சிரிப்பு, ஓவரத்தான் பண்றாங்க. இதுல நம்ம அப்பா வேற சேர்ந்துக்கிறாரு. ஆனாலும் இந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே தோண மாட்டேங்குதே. இந்த ஜீவா மாடு எங்க போனான்னு தெரியல. ஆமாமா, இவனதான் நம்ம ரூம்க்கு வராதன்னு சொல்லிருக்கோம்ல, அதனாலதான் வரல போல. நாமளே போவோம். போய் நல்லவன திட்டினாதான் நம்ம மனசு ஆறும். முட்டக்கண்ணே தேவையே இல்லாம தாலிய கட்டி இங்க வந்து உட்காந்து என்ன புலம்ப வச்சிட்டான். டேய் முட்டக்கண்ணு முழியா. எஸ், என்ன யார் கூப்பிட்டது? ஐயோ, வாவ், என்னடா இது?
ஏஞ்சல் மாதிரி இருக்கா? ஐயோ, ட்ரெஸ் வேற ஒயிட்டு, ஆளு வேற டக்கரு. இதை நம்பி இந்த ரூம்குள்ள வந்தேன்னு தெரியலையே. ஜீவா, கால்ல செருப்பு. நல்ல வேலை செருப்பு இல்லப்பா. அடி வாங்கினாலும் செருப்பால வாங்க மாட்டோம். அதுபடி சந்தோஷம். நீ எதுக்குடா இங்க வந்த? ஒரு ஆணுக்கு மனைவி இருக்கிற இடம் தான் சொர்க்கம். சிச்சி, புருஷனுக்கு மனைவி இருக்கிற இடம் தான் சொர்க்கம். தேவையில்லாம பேசாத. சரி வா, தேவையோட ஏதாவது பேசுவோம். ஏய், எதுக்குடா இங்க வந்த? ஏய், ரூம்க்கு நீ எதுக்கு வந்த? ஓய், இதெல்லாம் ஏன் ரூமு? பாவம் பொண்டாட்டிக்காக விட்டு கொடுத்திருக்கேன். பாரு, திரும்ப திரும்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொன்ன. சொன்னா நீ புருஷன் புருஷன் சொல்லுவியா? விளக்கமாறு செருப்புன்னு சொல்லுவேன். வாவ், புருஷனை அப்படி கூட செல்லமா சொல்லலாமா? புருஷனை செல்லமா விஷம் வச்சு கொல்ல கூட செய்யலாம். செய்யவா? ஐயோ, பேச்சு வாக்குல புருஷன் சொல்லிட்டியே. அடியே கள்ளி, மனசுக்குள்ள இம்முட்டு ஆசையை வச்சுக்கிட்டா ஒளிச்சு வச்சிருக்க. சரி சரி, உன் கையில செத்தாலும் சந்தோஷம்தான். விஷம் வைக்கிறதும் வைக்கிற. எலி மருந்து பூச்சி மருந்து வைக்காம கொஞ்சம் ஹை குவாலிட்டியில. ஏமா உனக்குலாம் விஷம் வச்சு நான் ஜெயில போய் உட்காரவா? ஐயோ, அது வேற இருக்குல்ல. ஏஞ்சல்லாம் ஜெயிலுக்கு போலாமா? ஏஞ்சலா? அது யாரு? நீதான். வேண்டாம், தேவையில்லாம என்கிட்ட ஏதாவது பேசி வாங்கி கட்டிட்டு போகாத. இப்ப சொல்லுடா, எதுக்காக வந்த? உன்னை பார்க்கத்தான். எதுக்கு? அது எதுக்குனாலும் பாப்பேன். ஏய், இல்ல, அதாவது வெளியே 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 வாமா. எல்லாரும் அங்கங்க உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன் ஒத்தக்காட்டு குரங்கு மாதிரி ரூம்குள்ளே உட்காந்துருக்க? ஏய், யார் குரங்கு? யார் குரங்கு? அது அது வந்து அது அது ஐயோ தெரியலையே. இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த. சரி சரி, கோபத்தை குறை. அழகா இருக்கிற பொண்ணுங்க அறிவா இருக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னன்னா அழகா இருந்துட்டு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கு. அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கோபப்படாமையே இருக்க தெரியாது போல. என்ன கொடுமையோ, கடவுள் அழகா மட்டும் படிச்சிடறாரு. ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு நல்ல விஷயத்தால சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. யாரு? கடவுள். கடவுளுக்கு அதான வேலை. எங்க அவர் வேலையை ஒழுங்கா பார்க்காம போயிடுறாரு. அதுக்காக புருஷன் ஒருத்தனை செஞ்சு அனுப்பி விட்டுறாரு. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நாங்க தான் சொல்லி கொடுக்கறங்கிற பேர்ல அடிமையா மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி நாரி நமத்த போயே. போதும்டா, போதும். உன்கிட்ட பேசணும், ஏன்டா பேசணும்னு தோணுது. எப்ப பாரு நைய நையனே. ஏண்டா உன் வாயெல்லாம் மூடவே மூடாதா? கடவுள் கடவுளை பத்தி பேசவே கூடாது. பேசு பேசு, எல்லாம் அவர் பண்ண வேலை. எவரு? அதான் கடவுளு. ஐயோ ஈஸ்வரா. டேய், இப்ப எதுக்குடா வந்த? அதுவா, சும்மா பார்த்தா அப்படியே சைட்டு. போறியா? வெளிய போ. ஏய், புருஷனை பார்த்தா வெளியே போ சொன்ன? இல்லடா, உன் முட்டைக்கண்ண முடிய பார்த்து சொன்னேன். வெளிய போடா. வேணாடி, ஆண் பாவம் பொல்லாதது. உன்னை விரட்டி விரட்டி பழி வாங்கும். ஏய், போடா. இந்த அளவுக்கு சொல்லி உனக்கு பயம் இல்லையா? பயப்படுறீ, அப்பதான் நான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். ஏதாவதுனா? அப்படி இப்படின்னு கொஞ்சம் நமக்குள்ள. ஏய், இப்ப வரைக்கும் நான் யாரையும் மோசமா திட்டினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை திட்ட வச்சிடாத, போயிடு. ஓடி, நீ பெரிய இவ. உன்னை விட பேரழகிலாம் இருக்காங்க. இதுவும் ஜீவா ஜீவா ஜீவான் என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தாங்க. சும்மாலாம் இல்ல. இப்படி இப்படி வா வா பக்கம் வான்னு எவ்வளோ என்னை இம்ப்ரெஸ் பண்ணி. ஏய், டேய் ஜீவா. என்ன? நீ கண்ட கனவே தெளிஞ்சு போச்சு. வெளிய போ. அடிப்பாவி, இருடி. பசமா இன்னைக்காவது மாட்டாமையா போவ? அப்பா உன்னை கவனிச்சுக்கிறேன். இவன் அப்படியே போக விடலாமா? காலை வாரி விட்டுருவோம். இல்ல விழுந்து எந்திரிச்சு போகட்டும். காலை வாரிடலாமா? என்ன யோசிக்கிறா? ஒருவேளை நம்மள பழிவாங்க ஏதாவது பிளான் பண்றாளோ? பண்ணுவா பண்ணுவா. டேய் ஜீவா, உசாரா. இவனெல்லாம் காலை வாரி விடுறதுல தப்பே இல்ல. இன்னைக்கு இவனை சாரி, வேணும்னே தான் இடிச்சேன். பாரேன். முட்டைக்கண்ண முடியா? இவனை நான் காலை வாரி விடல நினைச்சா இவன் வேணும்னே நம்மள இடிச்சிட்டு போறான். போடா போ. ஒரு நாள் உன்னை கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பாக்குறேன். ஆனாலும் டேய் ஜீவா, உன்கிட்ட பேச நல்லாதான் இருக்கு. அது ஒரு மாதிரி ஜாலியா என்னன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. இனி அவனை வம்பிழுக்க வரலாட்டியும் பேசாம போய் நம்ம வம்பு எடுத்துற வேண்டிதான். அப்பாடி, நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த சித்துவ கடுப்பேத்தலான்னு பார்த்தா ஆனா பிளான் எல்லாம் சொதப்பி நம்ம தான் கடுப்பாகி வந்திருக்கோம். என்னமோ சிரிக்கிறோம் ரோட்ல வச்சு. மாடு மாடு
இருடா, இன்னைக்கு நைட் எப்படியாவது என்ன தூங்க வைக்க இங்க வருவேல. அப்ப பாரு, கனவுல உனக்கு கடுப்பேத்துற மாதிரியேவும் நிச்சயத்துல கடுப்பேத்துறேன். இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ஐயோ ச்சே, நம்ம எங்க போனாலும் நம்மள தேடி வருவான். கொஞ்சம் அலைய விட்டு வேடிக்கை பாப்பான்னு பார்த்தா நம்மள புலம்ப விட்டுட்டானே. சரி ஓகே. சுபா, ஏய் சுபா, இங்க பாரு சுபா, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? ஐயோ, நான் ஒன்ன பக்கம் நான் வாட்டுக்கு லூசு மாதிரி புலம்புறேன். சுபா, இங்க பாரு சுபா, என்னாச்சு இவளுக்கு? ஐஷாமா, சாலாமா, ஏய் அண்ணன்களா, எங்க இருக்கீங்க? அரகதத்தை, எல்லாரும் இங்க வாங்க. ஏய் சுபா, என்ன ஆச்சு? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சக்தி அண்ணா ஏதாவது சொன்னானா? சொல்லு சுபா. டேய் சக்தி அண்ணா. ஏய் என்னடி ஏன் இப்படி? சுபா, ஏய் சுபா, எதுக்குடி அழுகுற? வேதவழியத்தை கேளுங்க என்னன்னு. கேட்டுக்கிட்டே இருக்கேன், காதுல கூட வாங்க மாட்டேங்கிற, அழுதுகிட்டே இருக்கா. இவ்வளவு நேரம் நல்லா தானடி இருந்தா? சுபா, சிந்து, தூங்குற நேரம் ஏன் கத்திக்கிட்டு? வைஷாமா, சுபா, அடியே என்னடி ஏன் அழுகுற? ஏய் என்னடி தூங்குற நேரம்? சுபா கண்ணே, என்னடி எதுக்கு அழுகுற? ஏய் சுபா, சுபா சொல்லுமா, என்ன ஆச்சு? ஏய் என்னடி ஆளாளுக்கு கேட்டுட்டு இருக்கோம், அமைதியா இருக்க? எதுக்குடி அழுகுற? என்ன சுபா, என்ன ஆச்சு? சக்தி அண்ணா எங்க வந்துட்டாங்க அப்பவேவும்? ஏய் சக்தி அண்ணா, என்னடி ரெண்டு பேத்துக்கு எது சண்டையா? சக்தி அப்படியே சண்டை போட்டு எதுவும் சொல்ல மாட்டானே, என்னடி? மருது காயத்ரியே வழி அனுப்பியாச்சு. இனி வாசுகியா சொல்லுடி, என்னடி ஆச்சு? ரகதத்தை, என்னாச்சு? நீ தீரு, இங்க பாருடா எப்படி அழுதுகிட்டு இருக்கானே. என்னது, ஆந்தக்கனி அழுகுறாளா? ஓய் ஆந்தக்கனி. சுபா என்னன்னு சொல்லுடி. என்னடி ஆச்சு? எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்க. ஏதாவது வாய் திறந்து பேசு. ஏய் சுபா, சுபா இங்க பாரு. என்னமாச்சு? சக்தி ஏதாவது சொன்னானா? சக்தி எங்க? திருவண்ணா தெரியல, அப்படில இருந்து கூப்பிட்டு தான் இருக்கேன். சக்தி அண்ணாவும் வர மாதிரி இல்ல. வர மாதிரி இல்லையா? என்னாச்சு? இரு, நான் போய் ரூம்ல பாத்துட்டு வரேன். சீக்கிரம் போனா. ஏய் சுபா, இங்க பாரு. திரு, நீ போய் சக்தி என்ன பண்றான்னு பாரு. இதோத்த, என்னாச்சு இவளுக்கு? சக்தி. சக்தி, டேய் சக்தி. இவனுக்கு என்னாச்சு? இவன் இதுக்கு எப்படி வரான்? ஏய் சக்தி. ஏய் சக்தி, என்னடா என்ன ஆச்சு? சக்தியானா, என்னடா நீயும் அழுகுற? என்னடா ஆச்சு? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? சண்டை போட்டாலும் இப்படி ரெண்டு பேரும்? இல்ல இல்ல, என்னதான் ஆச்சு சொல்லுங்க. சிந்து, சிந்து அது வந்து. ஐயோ அண்ணா சொல்லுண்ணா. ஏய் சக்தி, என்னடா? ஏய் என்னாச்சு? டேய் சக்தி. ஏய் என்னடா, என்ன அழுதுகிட்டு? சுபா, ஏய் வாயாடி, என்னடி என்ன ஆச்சு? ஏய் சரத்து, ஒண்ணுமே தெரியலடா. சுபா தான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. எதுக்கு அழுகுறேன்னு கேட்டா இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. நானும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரும் கேட்டும் பார்த்தாச்சு. சக்தி அண்ணா கூட தான் ஏதாவது சண்டை போட்டிருப்பான்னு பார்த்தா இப்ப சக்தி அண்ணாவே அழுதுகிட்டு நிக்கிறான். என்ன ஆச்சு? ஏய் சக்தி, என்னடா ஆச்சு? சக்தி, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஏய் சண்டை போட்டு அது நீ எதுக்குடா அழுகுற? என்னடா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சிட்டியா? கஷ்டப்படுத்துற மாதிரி ஒண்ணும் பண்ணல அத்தை. சுபாமா, கஷ்டப்படுத்துற மாதிரி ஒண்ணும் பண்ணல அத்தை. அப்புறம் அது வந்து சுபா, என்ன ஆச்சு சொல்லு. அது வந்து